இசைமதி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போயே தொடங்கிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி 2 நாளாக பேச பொருளாக இருந்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதில் அதிமுக எங்கள் கூட்டணி போகுது அப்படிங்கிற நேரத்தில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படின்னு பேசப்பட்டிருந்த நேரத்தில், ஒரு வாதம் எழுந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்திக்க போனார். திடீர்னு பார்த்தா அதிமுக செங்கோட்டையன் போய் தனியாக சந்திச்சிருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல இந்த கூட்டணி அமைதா? அப்படி கூட்டணி அமைந்தால் அதிமுக தமிழக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்தி வருது. இது உண்மையா பொய்யா, என்ன நடக்குது களத்துல அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பேசலாம் வாங்க. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். அதை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்போ அவங்களோட அரசியல் விளையாட்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூட இப்போ நம்ம பார்த்த மாதிரி சேகர் பாபு அவர்கள் அண்ணன் சீமான் ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு அறிவிச்ச உடனே இதை வச்சு எதிர்கட்சியில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதை வச்சு முன்னிறுத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, வரப்போகிற தேர்தலை முன் வச்சு தான் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதுல இருந்து பிரியவே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட, இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்ன ஆச்சு, அவங்க என்னவா போறாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட பார்வை என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குற போது, 2 கட்சியும் 2021 சட்டமன்ற தேர்தல ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டாங்க. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், பள்ளிக்கூடத்தில் தோப்புக்காரணம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடப்பாடியும் அண்ணாமலையும் மாறி மாறி தோப்புக்காரணம் போட்டு உனக்கு எனக்கு ஆகாது போக்கா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2024 பாராளுமன்றத்தில் 2 கட்சியும் தனிச்சிருந்து போட்டி போட்டு பார்த்தாங்க. திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய தோல்வியை பெற்ற உடனே மறுபடியும் இவர்கள் சேர்வார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை ஊடகங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் உள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய பொறுப்பாளரும் அதை எதிர்பார்க்கிறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதிமுக ஒருபோதும் திருப்பி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதே கருத்தை தான் அண்ணாமலை அவர்களும் சொல்றேன். இனி ஒருபோதும் கூட்டணிக்காக நாங்கள் தொங்கிட்டு போய் நிற்க மாட்டோம், யாரெல்லாம் எங்க பக்கம் வரமாட்டான்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் எங்க பக்கம் இழுத்து காட்டுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசின ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை பேசுறாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி அவர்களை 2024 பாராளுமன்ற தேர்தலை நோக்கி கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி பிரதமர் வேட்பாளர் தாக்கல் பண்ண போறாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். தோக்க போறவருக்கு நாங்க, அதாவது 2019 நடந்ததே சொல்றாரு, தோக்க போறவருக்கு நாங்க ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எடப்பாடி விட்டுட்டாரு. அவரோட கூட்டணி அப்படின்னா நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புல இருந்து கூட, தலைவரோட பொறுப்புல இருந்து கூட வெளியே நான் தலைவராகவே இருக்க மாட்டேன், மீண்டும் அதிமுக எடப்பாடியோட கூட்டணி வச்சா எனக்கு தன்மானம் இருக்குது, என் தலைவனை பத்தி தப்பா பேசுறவனை பத்தி நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பொதுக்குழு கூட்டமா ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்களோட பாரதிய ஜனதா கட்சி உள்ளரங்கு கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அது ஒரு சின்ன விவாத பொருளாக மாற்றி இது சேர்க்கிறது நம்ம கட்சியோட உயர்நிலை கூட்டத்தில் பேச வேண்டியது, இது எதுக்கு இங்கே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் பேச அது ஒரு சின்ன சலசலப்பை உண்டு பண்ணிச்சு. எல்லாருமே இன்னுமே அண்ணாமலை பொறுப்புட்டெல்லாம் போகக்கூடாது அவருக்கு ஆதரவாக குரல்கள், அவரை எதிர்த்து குரல்கள், இதையான ஒரு கலங்க. இந்த செய்தி வெளியே வருகிற போது அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, ஒருபோதும் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூழல் நடந்துகிட்டு இருக்க போதே, நடப்பு சட்டமன்றத்தில் நடக்கிற போதே எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லி விரைகிறாங்க. அவரோட கட்சியோட முக்கிய நிர்வாகிகள்லாம் விரைகிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா, அவங்க யாரை போய் சந்திக்கிறான்னு பார்த்தா, உள்துறை அமைச்சராகிற அமித்ஷாவை போய் பார்க்குறாங்க. அமித்ஷாவை போய் பார்த்து மிகப்பெரிய பேசுபொருளா மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க போது பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிற போது எடப்பாடி சொல்றாரு, நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை திருப்பி கொடுக்க தான் கேட்டோம், அந்த பணம் அந்த நிதியை ஒதுக்கிட்ட கொடுத்துட்டா தமிழகத்தின் பலன்கள் பாதுகாக்கப்படும், அதற்காக தான் பேச போனேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வேற சொல்றாரு, சட்டமன்றத்தில் சந்திக்க எதிர்கொள்ளாம எடப்பாடி ஓடிட்டாரு டெல்லிக்கு, யாரை எதுக்கு பார்க்க போயிருப்பாரு தெரியும் அப்படின்னு சொன்னவர், எடப்பாடி பழனிசாமி நிதியை பத்தி தான் பேசினேன், தமிழகத்தோட நிதியை பத்தி தான் அமித்ஷா பேசணும்னு சொன்ன, அதுக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி தமிழகத்தோட முதலமைச்சராக திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நிதியை பற்றி தான் பேச போனாரா எடப்பாடி அப்படின்னா அது இல்ல,
கூட்டணிக்காகத்தான் போயிருக்காங்க. வேற வழி இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைக்கணும், அவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்தாகணும். ஏன் அப்படிங்கிற பார்த்தா அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து விஜயோட கூட்டணி வச்சிருக்கோம், இன்னும் விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியில இருந்து நகர்த்திடலாம், இப்படி எல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கலாம், இல்ல நாம் தமிழரை கூட அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துடலாம் அப்படிலாம் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த கனவு பெருங்கனவாய் போய் உடைந்த சூழலாகி விஜய்க்கும் வழி இல்லாம போச்சு, நாம் தமிழருக்கும் வழி இல்லாமல் போனதுன்னா விடுதலை சிறுத்தைகள் நான் அடிமையா இருந்து செத்தாலும் சாவேன ஒளிய ஒருபோதும் வரமாட்டேன், ஏற்கனவே வைக்க என்ன மக்கள் கூட்டணி வச்சு செஞ்சது போதும், இனிமே அதை எதிர்த்து வரமாட்டேன், திராவிடம் தான் திமுக, திமுக தான் திராவிடம், அதுக்கு என்னைக்குமே அடிமை விடுதலை சிறுத்தைன்னு சொல்லி அது என்ன சொல்றாங்க, அது சாசனம் எழுதி கொடுப்பாங்க, அடிமை சாசனம், அது மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் டயலாக் எல்லாம் விட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் அவங்க வீட்டு கதை பிஜேபி வீட்டு கதை தான் தட்டி ஆகணும் அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமி போய் அங்க தட்டியதாகவும், அப்ப அவர் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கிற போது, தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சிய தலைவரா அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் வைத்த வேண்டுகோள் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கணும், அரசியல் விமர்சகர்கள் பேசுற போது என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. இவர் இளைஞரா இருக்கார், இளைஞரா ஓரளவுக்கு இளைஞரா இருக்காரு, இவர் மூத்தவங்களா இருக்காங்க, சீனியர் ஜூனியரா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இருந்து இந்த வாக்குகளை வாங்குற போது இது எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த வாக்கா இல்ல அண்ணாமலைக்காக விழுந்த வாக்கா, ஒரே சமூகத்துல நீயா நானா அப்படிங்கிற போட்டி இருப்பதனாலே கூட எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை காலி பண்ண முடிவு செய்யறாரு. இவர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏற்றது போல இவர் வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை வர சொல்றாரு. இப்ப கூட்டணி அதிமுக தேவைப்படுது, பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணி தேவைப்படுறதுனால ஒருவேளை அந்த இடத்துல இருந்து அண்ணாமலை கலற்றப்படுவாரோ என்ற ஐயம் இப்பொழுது பேசு பொருளா மாறி இருக்கு. இதற்கிடையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா ஒரு கோரிக்கை வச்சதா சொல்றாங்க. அதாவது ஓபிஎஸ் இங்க இருக்கக்கூடிய டிடிவி இவனெல்லாம் கூட்டணியில் இணைக்கணும் அப்படின்னு சொன்னதாகும். எனக்கு அண்ணாமலை நீக்கிட்டீங்கன்னா, அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க வைக்கிற கோரிக்கை எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு கிரீன் அதாவது பச்சை கொடி காட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சி தலைவரா ஒருவேளை அண்ணாமலை நீக்கப்பட்டா, ஏன்னா எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலையும் போய் பார்த்திருக்காரு அமித்ஷாவை, அதுக்கு பின்னாடியே அதிமுக செங்கோட்டையன் போய் பார்த்திருக்காரு. செங்கோட்டையன் பார்த்ததுல என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா அதிமுக பிரச்சனை, ஆனா அண்ணாமலை பார்த்ததுல என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா இங்க என்ன பேசு பொருளா இருக்கு, இங்க என்ன சிக்கலா இருக்கு, தமிழக பாரதிய ஜனதா எப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியலை பாக்குது, எடப்பாடி என்னவெல்லாம் நம்மள பேசியிருக்காரு, மறுபடியும் அவரோட கூட்டணி வைப்பதனால நமக்கு என்ன லாபம் இருக்கு நட்டம் இருக்கு அப்படிங்கறதை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை பொதுவா சொன்னாலும் கூட அதிமுக கூட்டணி வைக்க கூடாது என்பதுதான் என் நிலைப்பாடு அப்படின்னு அவருடைய உள்ள அரங்க கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட உள்ளரங்க கூட்டத்தில் பேசினார் இல்லையா, அதைத்தான் அமித்ஷா விட்ட வழிமொழிஞ்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலுண்டக்கூடிய வேலை கட்டாயம் காலுண்டணும் என்கிற நிலை இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி வைப்பதில் அது சமரசம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அப்படின்னா தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை மாற்றப்படலாம் என்ற சூழல் வருகிறது. அப்படி அண்ணாமலை மாற்றப்பட்டால் யாருக்கு என்ன லாபம் நட்டம் அப்படின்னு சொல்லி இப்பவே பிஜேபிக்குள்ள ஒரு ஓட்ட ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரேஸ்ல அடுத்த தலைவர் ரேஸ்ல நெல்லையில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனோட பேர் மிகப்பெரிய அளவில் அடிபட்டு இருக்கு. ஏன்னா 3-4 மாதங்களுக்கு முன்பே தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் வைக்கப்படுவார்னு சொல்லாங்க. ஏன்னா ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் இருந்துட்டாரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்துட்டார், தமிழி சவுந்தரராஜன் இருந்துட்டாங்க. இந்த சுற்றுலாவெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழகத்தோட ஒரு பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த பொறுப்பில் உட்கார வைக்கப்படலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா இருந்தது. இப்பொழுதும் அதுதான் அடிபடுது. அப்படி நயினார் நாகேந்திரன் வந்துட்டு அதிமுக பிஜேபி கூட்டணியில் எந்த சிக்கலும் இருக்காது. அப்போ அவருக்கான வேலையை, ஏன்னா ஏற்கனவே தேசிய கட்சிகளை தலைவர்கள் சிக்கல் என்னவே தெரியும். ஒரு கட்சியிலேருந்து தலைவர் தூக்குனாங்கன்னா அவர் ஒரு அணியை பிரிச்சுட்டு வர்றார், அடுத்த ஒருத்தர் புதுசாக வந்தாலும் அவர் ஒரு அணியை பிரிச்சுட்டு வர்றார். இப்படி அணிகள் தலைவரோட எண்ணிக்கை அதிகரிக்க தேசிய கட்சியோட அணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். அங்கிட்ட ஒரு எடப்பாடி, இங்கிட்ட இவர் அண்ணாமலை ஒரு பக்கம் ரூட் எடுத்தார்னா, இவர் ஒன்றாவது ஒரு பக்கம் ரூட் எடுத்தார்னா அப்படின்னு தனித்தனியாக போயிடும் அப்படிங்கிறது பிஜேபியோட கணக்கு. ஆக மொத்தம் பிஜேபியை எப்படியாவது எண்ணிக்கையை தொடங்கணும். எங்க 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க ஏற்கனவே, இந்த போன முறை கூட்டணில இருந்து இவ்வளவுதான் கிடைச்சது, இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தொடங்கிடணும். அதோட இல்லாம பிஜேபியோட ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி அவன் ஒருத்தன் கூட போய் சேருவாங்க, அப்புறம் அவனே முழுங்கி தன்னை செரிச்சிருவாங்க. அப்ப அதிமுக வெற்றி பெற வச்சுட்டு கூட அதிமுக செரிச்சலாம். அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பதற்கு கூட கையசைக்க தயாராக இருக்காங்க, ஒற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குது பிஜேபி. அப்படி பிஜேபி இந்த சூழல தயாராக இருக்கும்போது அண்ணாமலை காவு கொடுப்பதற்கு சிறிதும் அஞ்ச மாட்டார். ஏன்னா மாநில தலைவர் பொறுப்பு என்பது காவு தான். அவங்க கொடுக்க நேரம் கொடுப்பாங்க, புடுங்க நேரம் புடுங்குவாங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட எந்த ஆலோசனையும் பெற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கட்சியை வெல்வதற்கு என்ன வழி, எதிர்கட்சிகளை சமரம் செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி என்பது 90% முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில மாதங்கள்ல சில நாட்களிலே கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் மாற்றப்படுகிறார் என்ற செய்தி உண்மையானால் கட்டாயம் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி அப்படிங்கிறதா. இப்படி அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி ஆச்சுன்னா
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட விஜயோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இப்ப இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலே கிடையாது. ஏன்னா போற பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் அப்படி 4 முனை போட்டியில வந்துச்சு. இப்ப அப்படி வர வாய்ப்பே இல்லை. திமுக கூட்டணி, அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி, அப்புறம் 2ஆ போயிடும். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி போயிட்டா 3ஆம் இடத்துல எப்பவுமே தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் தெளிவா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 பேர் அந்த இடத்துல அவங்க ஒன்றும் கூட்டு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா வந்து நின்றோம். இப்போ விஜய் அவரோட நிலை என்னவா இருக்கும்? அதிமுக பிஜேபியோட சேர முடியுமா? ஏற்கனவே பிஜேபி எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய விஜய், கொள்கை ரீதியாக எதிர்த்த விஜய் அதிமுக பிஜேபியோட சேரும்போது அவர்கள் எங்க போவாங்க? இங்கிட்டு திமுக கொள்கை ரீதியாக மன்னராட்சி சொல்ல விஜய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது அவங்களோட சேர முடியுமா? திமுக அதிமுக சேர முடியாத, காங்கிரஸ் பிஜேபியோட சேர முடியாத தமிழக வெற்றி கழகத்தின் நிலை என்னவா இருக்கும் என்பது கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியா கொண்டு வந்துடணும், விஜயும் அதுக்குள்ள கொண்டு வந்துடணும், இன்னும் சொல்ல போனா நாம் தமிழரே அதுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான், அந்த மனநிலை தான் அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் அந்த கணிப்பெல்லாம் நிஜமாகுமா? நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் எடுத்த எடுப்புல நான் கொண்ட கொள்கையில சரியா நிப்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதிலே சரியா போய்கிட்டே இருந்தா பிஜேபி அதிமுக கூட்டணியோட நிலை என்னவாகும்? இதெல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துமா, இல்ல 2 அணியும் நாம் தமிழர் வீழ்த்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் சில மாறுபாடுகள் வரலாம். அதெல்லாம் எப்படி அப்படின்னு போற போக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்து கவனிப்போம். நன்றி.